அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமான் வழக்கு குறித்த ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விஜயலட்சுமி தரப்பிலிருந்து மிரட்டப்பட்டதால் வழக்கை திரும்ப பெற்றதாக உயர்நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், என்ன விவரம்? உயர்நீதிமன்றத்தில் என்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன? கடந்த வாரம் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவின் விவரம் தான் தற்போது வெளியாகிறது. அதாவது இந்த வழக்கை பார்க்கும்போது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக தான் நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு கொடுத்த புகாரையும் அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். தூண்டுதலின் பேரில் மட்டுமே கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது காவல்துறை தரப்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள ஒரு கோவிலில் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் 2008ஆம் ஆண்டு முதல் பல முறை கட்டாயப்படுத்தி விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, அதாவது அந்த விஜயலட்சுமி தன்னுடைய புகாரை திரும்ப பெற்றாலும் கூட பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் காவல்துறை சீமானுக்கு எதிரான புகாரை விசாரிக்க வேண்டும் என்று கூறி சீமானுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த வாரம் உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் விவரம் தான் தற்போது வந்துள்ளது. அதாவது மிரட்டலின் அடிப்படையில் தான் சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்டதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது, அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது. எனவே தூண்டுதலின் பேரிலும் மிரட்டலின் பேரில் தான் விஜயலட்சுமி சீமானுக்கு எதிரான புகாரை தான் திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் தற்போது உயர்நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. அதே போல நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சீமான் வற்புறுத்தினால்தான் 6 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்து கொண்டதாகவும் தற்போது நீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. அதே போல விஜயலட்சுமியிடமிருந்து பெரும் தொகையை சீமான் பெற்றுள்ளார். விஜயலட்சுமி புகார் தெரிவித்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை முழுமையாக ஆராய்ந்த போது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் எந்த ஒரு காதலும், 2 பேருக்கு இடையே எந்த ஒரு காதலும் இல்லை. குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை பிரச்சனை காரணமாக சீமானை விஜயலட்சுமி குறித்து அணுகியுள்ளார்கள். அப்போது அவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி விஜயலட்சுமி உடன் அவர் பல முறை கட்டாயப்படுத்தி உறவு வைத்துள்ளதாகவும் அந்த ஒரு தீர்ப்பு விவரத்தில் இந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த புகார் தொடர்பான வழக்கு விசாரணை 12 வாரத்திலாக நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் தற்போது காவல்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், கூடுதல் தகவல்களுக்காக.